இதாமலே டிஸ்க்ளைமரு இதோ ஒருக்கா படிச்சிரு. தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சின்னையாக சொல்கிறேன், கேட்டுக்கணும். ஓகே. யாரும் இல்லப்பா. அந்த போட்டோ கூட என் மச்சானுக்கு பொண்ணு தரலனா எவனா இருந்தாலும் வெட்டுவேன். என் மச்சானுக்கு பொண்ணு தரலனா மாமனாரே வெட்டுவேன்டா. டீ கடையில் பிசைஞ்சு வச்ச பரோட்டா மாவு மாதிரி இருக்கா? எங்க அண்ணனுக்கு ஒண்ணா எங்க அண்ணனே அடிப்பண்டா. மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ கஞ்சா அடிச்சா என்ன வரும்? போதும் வரும் சார். எனக்கு அடிக்காமலேயே வருதுடா. தம்பிட்ட வந்து உலகத்துல ஒரு கஷ்டமான கேள்வி. தம்பியா, கண்ணு ரெண்டு நல்லா தெரியுதா? கீழே வந்து செப்பல் இருக்கா? இது ஒரு செப்பலா ரெண்டு செப்பலா? யோசிக்கிறாப்பலா தம்பி யோசிக்கிறாப்பலா? தெரியலண்ணா. தெரியலையா? ஏதாவது தெரியலையே. தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. நான் ஒண்ணு யோசிக்கிறாப்பலா. ஒண்ணு கரெக்டா சொல்லிட்டாப்பல. ஒரு செப்பல போடு செப்பல போடு. அடிச்சு முன்னேற வேலையை பாடுறா. பசங்களுக்கு இதாமா பிடிக்குது. ஹார்மோன் மாற்றத்தினால் ஆணிலிருந்து Here I come. Oh, here I come. Oh. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமாம் சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே? இல்லை சார். செம்ம ஆட்டக்கார இல்லவா? Oh no. அலங்கார பந்தலிலே அழகாக படுக்க வைத்து லைஃப்பை தொலைச்சிட்டேடா. கார்னர் பைசா இருக்கிறாளே. It's the biggest piece of dog shit. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். அவன் தான் வளைஞ்சு போன்னு சொல்லிட்டு போயிட்டான்ல. அப்புறம் இன்னும் அதுக்கு உதவிட்டு கிடக்குறான்.
எப்ப பார்த்தாலும் போதுன்னே திரியிறாங்களே. ஐயோ இவங்க எப்படிடா மாற போறீங்க? ஆனா இவருக்கு கடந்த 10 படங்கள், இப்பதான் கடைசி படம் ஜனநாயகனை ஒரு ஆந்திரா சேர்ந்த ஒரு நிறுவனம் எடுக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வாரிசு ஒரு குப்பை படம், அது வந்து இந்த இவன் எடுத்தாங்க, ஆந்திராக்காரங்க எடுத்தாங்க. மிகச் சிறப்பான முறையில ஒரு குடும்பமாக உட்கார்ந்து பார்ப்பதற்கான படம் தான் வாரிசு. ரொம்ப சிறப்பாவே வந்து விஜய் அவர்கள் நடிச்சு கொடுத்திருக்காங்க. இறங்கி நடிச்சிருக்காரு விஜய் வந்து இதுல வந்து இறங்கி ஒரு சூப்பர் ஸ்டாருக்கான எல்லா தகுதிகளும் உள்ள நடிகர். உண்மையில சூப்பர் ஸ்டார் தான். அந்த படத்தை பார்த்த பிறகு சூப்பர் ஸ்டார் விஜய்னே அடுத்த படத்துல போடலாம். ஒரு சூப்பர் ஸ்டார்னா அது விஜய் தான். அதுல மாற்றுக்கிறதே இருக்க முடியாது. சும்மா எல்லாரும் சொல்லலாம் அவர் சூப்பர் ஸ்டார், இவர் சூப்பர் ஸ்டார்னு. ஒரு காலத்துல அவங்க இருந்தாங்க. இன்னைக்கு தமிழ் சினிமாவோட சூப்பர் ஸ்டார் விஜய் அப்படிங்கிற இந்த வாரிசு திரைப்படத்தின் மூலமாக நிரூபிச்சிருக்காரு. இந்த பொங்கலுக்கு குடும்பத்தோட, குறிப்பா குழந்தைங்களோட ஒரு 3 மணி நேரம் போயிட்டு மகிழ்ச்சியா சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னா அதுக்கு வாரிசு மிகச்சிறந்த படம். இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? இரும்பு லாரிகள் எப்படி அடுத்தவர்கள் பாரத்தை சுமந்து கொண்டு கடினமான மலைகளை கடக்கிறதோ, அதே போல இரும்பு மனிதர் நம் தலைவர் தளபதியின் தமிழகத்தின் மலைகளை சுமந்து அவற்றை தீர்க்க புறப்படுகிறார். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஜெய் தேவா, 5 பரோட்டா தாண்டா சாப்பிட்டேன். அங்கேயே லைட்டா வைத்த கலக்குச்சுடா. சரி அடைக்கலான்னு பார்த்தேன்டா, அடக்க முடியலடா தேவா. வண்டிய நிறுத்த சொல்றா, ஆய் வருதுடா டேய். கொஞ்ச நேரம் அடக்குடா. டேய் தேவா, நாத்தடிக்குதா? கைஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பாருங்க. இன்னைக்கு இந்த பில்டிங்கில் தான் நம்ம பேய் இருக்கா இல்லையான்னு பார்க்க போகிறோம். சப்போஸ் பேய் இருந்துச்சுன்னா அந்த பேய்க்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம நிறைவேற்ற போகிறோம், அவங்களோட ஆசையெல்லாம். வாங்க போகலாம். பில்டிங் பார்க்கவே பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்கேரி டு வாட்ச். உள்ளே போகணுமான்னு தோணுது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப பயமாக இருக்குது. இந்த இடத்தெல்லாம் பார்க்குறப்ப கண்டிப்பாக இங்கே ஏதோ ஒன்று இருக்குது. யாரோ இங்கே இறந்துருப்பாங்க போல். அவங்களோட ஆவி இங்கே தான் சுற்றுதுன்னு நினைக்கிறேன். சும்மாருனே. நாங்கள் பேசுறது உங்களுக்கு கேட்கலன்னா நீங்கள் இப்போ ஒரு பொருளை தள்ளி விடுங்க. ஒரு ஆம்பளைனா ஒரு பாட்டில தள்ளி விடுங்க. நீங்க ஒரு பொம்பளை பேய்னா 2 பாட்டில தள்ளி விடுங்க. 3 பாட்டில தள்ளி விட்டுருக்காங்க. அப்ப இது கண்டிப்பா ஒரு டிரான்ஸ்ஜெண்டரா தான் இருப்பாங்க. கைத்தாரி விழுந்துருச்சுடா, தாய்லி மோனே, ஆம்பளை தான்டா நானு. வீடியோவை ஆடியோவாக மாற்றலாம், ஆனால் ஆடியோவை வீடியோவாக மாற்ற முடியாது. என்னமா அது? வீடியோ முடிந்து விட்டது, எல்லாம் வீட்டுக்கு போங்க. சொல்லிட்டு கிளம்புமா.